எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். இளைஞர்களுடைய எழுச்சி மிகுந்த இந்த போராட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று இளைஞர் பெருமக்கள் தமிழகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். அது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக வேல்முருகன் தன்னுடைய ஒரு பாடலாகவும் இங்கே கொடுக்கிறார். நம்மளுடைய ஜல்லிக்கட்டுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறதே நம்மளுடைய காளைகள் தான். அந்த காளைகளை விவசாயி எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க, எப்படிலாம் அந்த காளைகளோட அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்காக இப்போ ஒரு பாடல். ஓட்டும் முன்னாடி ஏறு ஓட்டும் முன்னாடி கண்ண முழிக்கும் விவசாயி, ஏறு ஓட்டும் முன்னாடி கண்ண முழிக்கும் விவசாயி, ஏர்களப்ப தோல் சுமந்து ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி, ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி, உதய சூரிய முளைக்கும் முன்னே தானே உழுறான் தான் நிலத்தை, உதய சூரிய முளைக்கும் முன்னே உழுறான் பாரு தான் நிலத்தை, தினமும் உழுது காத்துடுறான் இந்த தேசத்தோட தலையெழுத்த, தினமும் உழுது காத்துடுறான் இந்த தேசத்தோட தலையெழுத்த, தெற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில மூணு போகும் நெல் வேலையும் எங்க முத்தான எங்க தேசத்தில, எல்லாருமே சொந்தமுங்க இங்க, எல்லா நாளும் சந்தோஷங்க இங்க, வெள்ளந்தியா வாழும் மத்த மனசு மனசு வெள்ள மல்லிகங்க, கார்த்திகையில் மழையடிக்கும் கரிச மண்ணு கமகமக்கும், காஞ்ச கோரவே பிடிக்கும் கரம்பு காடு பூ முடிக்கும், நஞ்ச புஞ்ச செழிச்சு நிற்கும் நட்ட நடவும் பால் சுரக்கும், இந்த பஞ்சமெல்லாம் பசி மறக்கும் இந்த ஏர்புழவ பசி மறக்கும், தானே நானே தன்னா நானே தானே நானே தன்னா நானே, வாய்க்கா வரப்பு பாட்டு பாடும் வயலு வழிய மறைச்சி ஆட்டம் போடும், கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும், கோல கொண்ட பொம்பளைங்க நல்லா குசுவ சேர்ந்து ஆடி வர, தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும், ஜல்லிக்கட்டு ஆட்டமெல்லாம் ஊரே நின்று பார்க்கும் தான், ஜல்லிக்கட்டு ஆட்டத்தை நாங்க ஊரே நின்று பார்ப்போங்க, எங்க வீர விளையாட்டு தாங்க, எங்க வீர தமிழ விளையாட்டுங்க, எங்க வெற்றி தமிழ விளையாட்டுங்க, எங்க வீர விளையாட்டு எங்க ஜல்லிக்கட்டுங்க. இப்படி விவசாயத்தோட ஒன்றி அந்த காளையில ஓட்டிக்கிட்டு போற அந்த காளைகளையும் பசுமாடுகளையும் ஆட்டையும் அழகா ஓட்டிட்டு போய் என்ன பண்ணுவான், காலையில 5 மணி 6 மணிக்கு ஓட்டு பண்ணா அவன் எங்க இருந்து சாப்பிட்றது, விவசாயத்துல அவன் அந்த புல்லுகள்லாம் மேய்ஞ்சி அதை சாப்பிட வச்சு 6 மணிக்கு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கட்டும் பொழுது அப்பாடான தலைப்பா கழட்டி வச்சுட்டு அந்த கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு அப்படி வளர்த்த எங்களுடைய குலதெய்வம் தான் எங்க காளைகளும் எங்க பசுக்களும். அந்த காளையினுடைய பசி, அதாவது சொன்ன ஆடு வயிற்றுக்கு மேய்ச்சி இருக்கு, பசு மாடு வயிற்றுக்கு மெஞ்சி இருக்கு, பசு மாடு வயிற்றுக்கு மெஞ்சி இருக்கு, அந்த ஆட்டையும் ஆட்டையும் மேச்சவன் வயிறு ஆலையில போல காஞ்சி இருக்கு, அண்ணா ஆலையில போல காஞ்சி இருக்கு. அதாவது நாங்க சோறு சாப்பிடலனாலும் எங்களுடைய காளைகளையும் எங்க பசுக்களையும் சாப்பிட வச்சு அதை கொண்டு வந்து கட்டி அடுத்த நாள் அதனுடைய சாணத்தை எடுத்து என் தாய்மார்கள் 4 மணிக்கு கையை விட்டு பிசைஞ்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வாசல்ல தெளிச்சு ஊட்ட மொழிவி அடுப்ப மொழிவி அதுக்கப்புறம்
நம்மளுடைய பசுமாட்டு சாணத்தை வந்து நடு வாசல்ல வச்சு பூசணி பூ வந்து வெள்ளிக்கிழமை அதுமா அதை சொருவி வச்சு கோலத்தை போட்டு விட்டு அதை வணங்கி அப்படி வாழ்க்கையை தொடங்குவோம். இன்னும் ஒண்ணு, கோடிக்கணக்கில் வீடு கட்டினாலும் எங்க பசுமாடு முதல்ல உள்ள போனதா நாங்களே உள்ள போவோம். எங்களுடைய மாடு அப்படி அதை குலதெய்வமா கொண்டாடுது. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் வந்து பசுமாடு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் இப்ப நடந்தது. ஈரோட்ல 2 தம்பதிகள் திருமணம் பண்ணிட்டு மாட்டினுடைய மூக்குநாங்கயிரை தான் எடுத்துக்கிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எங்களுடைய திருமணத்திலேயே எங்களுடைய காளையினுடைய ஜல்லிக்கட்டு வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பவும் கல்யாணத்துல என்ன பண்ணுவாங்கனாக்க, நம்மளுடைய பசுமாட்டையும் நம்மளுடைய காளைகளையும் தான் வணங்கி வந்து அந்த மேடையில உட்காருவாங்க. முதல்ல பசுமாட்டை தான் முதல்ல வந்து அதுக்கு மஞ்சள் பூசி அதுக்கு வந்து காளைகளுக்கு கழுவி அதை தொட்டு கும்பிட்டு தான் போய் மேடையிலே போய் உட்காருவாங்க. இது எல்லாமே எங்க குலதெய்வம், எங்க குலதெய்வனுடைய வீர விளையாட்டு. எங்க குலதெய்வத்தை நாங்க துன்புறுத்த மாட்டோம், எங்க குலதெய்வத்தை நாங்க வந்து கஷ்டப்படுத்த மாட்டோம். எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடந்ததுக்காக நீதிமன்றம் வந்து இது வந்து தேவையில்லாம இது வந்து நடக்கக்கூடாது, இது கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி இதை தடை பண்ணி வச்சத, இந்த தடையை மீண்டும் பெரிய உடைச்சி இந்த தமிழர்களுக்கு உணர்வுக்கு நீங்க வந்து மதிப்பு அளிச்சு இந்த இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த தீர்ப்பை வழங்கி நாங்க எல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேர்ந்து கொண்டாடணும் இந்த தமிழர் வீர விளையாட்டுன்னு சொல்லி நம்ம புதிய இளைஞர்கள்ட்ட பேசுவோம். நிறைய கேள்விகள் இருக்கு. இதே உணர்வோட பல இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம வந்து இந்த அடுத்தடுத்த கட்டங்கள்ல கன்ஸ்ட்ரக்டிவா போக வேண்டிய விஷயங்களை பத்தி பேசுவோம். நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வரும்னா சார், உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்றாங்க. அப்படின்னா அரசியலமைப்பு பாதுகாவல் என்ன அர்த்தம்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு மாநிலமும் அது சார்ந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கு முழு உரிமை உள்ளது. இது வந்து இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு, நம்ம சொல்லல. அதை வந்து ஒவ்வொரு மாநிலமும் பாதுகாக்கணும். அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து பாதுகாத்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பண்ணணும். இன்னொன்று என்னன்னா சார், தமிழர்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து பிறப்பாலேயே வந்து அதீத அறிவும் நன்றியும் ரொம்பவே இருக்கு. நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தேனி மாவட்டத்துல வந்திருக்கேன். எங்க மாவட்டத்தில் முல்லை பெரியார் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. முல்லை பெரியார் தண்ணியை குடிச்சு வளர்ந்தவன் தான் நானு. ஓகேவா சார்? இந்த அணையை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல் பென்னிகூக் அப்படின்னு ஒரு ஆங்கிலேய ராணுவ பொறியாளர். இன்னமும் பாத்தீங்கன்னா எங்க ஏரியா சைடு பிறக்கிற குழந்தைகளுக்கு அவர் அவங்களோட பேரை வைக்கிறாங்க. அவர் பேர் மட்டும் இல்லாம அவரோட பேரனோட பேர் சாம்ராட், அவர் பேரை வைக்கிறாங்க. அவங்க வம்சாவளியில வர்ற எல்லாருடைய பேருமே அந்த ஏரியால நன்றி உணர்வோட இருக்கிற ஒரு சமூகம் இருக்காங்க. ஒரு ஆங்கிலேயனுக்கே இந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கிற தமிழ் மக்கள் 2 வயசு வரைக்கும் எங்க அம்மாவோட தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தேன். 2 வயசுக்கு அப்புறம் நான் இந்த நாட்டு பசுவோட பால் தான் தாய்ப்பாலா நினைச்சு குடிச்சு வளர்ந்திருக்கேன். அப்படின்றப்ப என் நாட்டு காளைகளை காப்பாற்றுவதற்கு நான் எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா இருக்கணும் சொல்லுங்க. இப்ப வரைக்கும் 88 வகையான நாட்டு காளைகள் அழிக்கப்பட்டிருக்கு. ராபர்ட் கிளைவ்ன்ற ஒரு ஆங்கிலேய கவர்னர் என்ன பண்ணிருக்காரு, அப்பயே பசுவதை சட்டம் அப்படின்ற ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் ஏற்படுத்தி இப்ப வரைக்கும் 36,000 ஸ்லாட்டர் ஹவுஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, நாட்டு காளையில ஃபுல்லா அழிக்கணும். ஜெர்சின்றது பிசாசை தமிழ்நாடு கொண்டு வரணும், பால் உற்பத்தியை தடை பண்ணணும், அதன் மூலமா கோடி லாபங்களை எடுக்கணும். இப்ப நான் வந்திருக்கிற முக்கியமான நோக்கம், நாளைக்கு என் பிள்ளை, எனக்கு 2 வயசு ஆண் குழந்தை இருக்கு, நாளைக்கு என் சந்ததிகள் அனைவரும் ஆரோக்கியமான பாலை உண்டு பழக வேண்டும். அந்த ஒரு உணர்வோட மற்றவர்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. சார், நான் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இங்கே தான் இருக்கேன். நீங்கள் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் போகும்போது சொன்னீங்க தஞ்சையில் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு இருக்கான்ற சந்தேகத்தை எழுப்பின. தஞ்சை எப்பவுமே ஜல்லிக்கட்டு பூமி தான். ஓகேவா? தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 67 இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும். நீங்கள் மீன் சுருட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே மனோரா வரைக்கும் ஜல்லிக்கட்டு இருக்கு. தஞ்சை மாவட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மதுரை ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பகுதிக்கானதை நம்ம சுருக்கி பார்க்க முடியாது. பல இடங்களில் கொண்டாட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க கல்யாணம் பண்றீங்க, ஒவ்வொருத்தர் சிறுசா பண்ணுவார், ஒருத்தர் பெருசா பண்ணுவார். பெருசா பண்றவரை கொண்டாடுறோம். இன்னைக்கு புகழ் பெற அளவுல கொண்டாடுறது 3 ஊர் ஜல்லிக்கட்டு. ஆனா எல்லா ஊர்லயும் தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி ஜல்லிக்கட்டு நடக்குது. நீங்க நம்ம அலங்காநல்லூர் போகும்போது பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாடுக்கு பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த ஊர்ல கோயில் காளைகளா இருந்து, அந்த தெருவில் கோயில் காளைகளா வளர்ந்து, அந்த ஊர்ல பேர் எடுத்த மாடை இங்க எடுத்துட்டு வந்து ஜல்லிக்கட்டுல நடத்துவாங்க. 1. 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நீங்க நிகழ்ச்சியில சொன்னீங்க ஒரு அவசர சட்டம், இதை வந்து விளையாட்டா இது பண்ணானு. விளையாட்டானா நான் யாரு கூட போய் விளையாடுறேன்? இது பந்தா? இல்ல, நான் காளை கூட விளையாடுறேன். அப்போ அந்த காளையை நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னா, டொமஸ்டிக்ல இருந்து பிரிச்சு ஒயில்டுல வச்சுட்டீங்க. இப்போ இந்த ஒயில்டுல இருந்து மாத்தணும்னா யார் போய் மாத்துறது? கேள்வி இல்ல. இப்போ ஏன் வீட்டுல குழந்தை பிறகுது, அதுக்கு யார் சர்டிபிகேஷன் கொடுக்குறா?
டாக்டர் கொடுக்குறாங்க. காலை என்னோட பிறந்தது. அப்போ தமிழ்நாடு அரசு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு விரும்புதா இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை தெளிவுபடுத்து. நீங்க நடத்தணும்னு சொன்னீங்கன்னா நாங்க நடத்துறதுக்கு 3 வழி சொல்றோம். அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. 50 MP இருக்கீங்க, ஓகேவா? 50 MP இருக்கீங்க. இப்போ ரூபாய் நோட்டு பிரச்சனையில மோடிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? நம்ம பாராளுமன்றத்தில் வந்து பேசுங்கன்னு கேட்டாங்க. கடைசி வரைக்கும் பேசல. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உறுதியா இருக்கீங்கன்னா பாராளுமன்றம் திறக்கிற வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில போராட்டம் நடத்துங்க. ஓகே, நீங்க வாடிவாசல தான் திறக்க முடியாது, தடை இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ முதலமைச்சருக்கு இதுல உடன்பாடு இருந்தா உங்களோட முதல்வர் அலுவலகம் இருக்கு, அதன் முன்னாடி நீங்க போராட்டம் நடத்துங்க. ஜல்லிக்கட்டு வேணும். நீங்களும் தமிழரா இருந்தா அந்த உணர்வுல கலந்துக்கங்க. முடிஞ்சா எங்களோட கலந்துக்கிட்டா உங்களுக்கு சட்ட பிரச்சனை. அவர் என்ன சொல்றாரு? அதிகாரத்துல இருக்கிறதுனா நான் நேரடியா பிரதமர் நான் என்ன கேக்குறேன், அவர் அதிகாரத்துல இருக்கட்டும். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொதுத்தளத்துல அதிகாரம் அவரோட ஆபீஸ் எங்க இருக்கு? அவரோட ஆபீஸ் எங்க இருக்கு? அங்க போராட்டம் நடத்துங்க எங்களுக்காண்டி. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உண்மையிலேயே விருப்பம் இருந்தா. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இதே மாதிரி அங்க பால் போடுங்க, இங்க கால் போடுங்க. ரெண்டாவது, விலங்கு பட்டியல இருந்து நீக்கணும்னு சொல்றீங்க, ஆனா அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் தெளிவா இல்ல. இப்போ நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒவ்வொரு தடவையும் நம்மளை தெளிவா ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ 670 இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்தது, ஏன் 3 இடத்துக்கு வந்துச்சு தெரியுமா? ஒரு கட்சி அழகா பிளான் பண்ணி நடத்துது, ஒரு தடை வருது, நம்மளை பிரெயின் வாஷ் பண்றாங்க. இல்ல நீ வந்து சில கட்டுப்பாடு விதி. என்ன கட்டுப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, இது அழிஞ்சதுக்கு 3 இடத்துக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நான் ஒரு ஏரியால ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா இத்தனை கோடி டெபாசிட் பண்ணணும். ஏன் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதாவது நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதுல இதுவும் ஒரு ரூல்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனா ஒண்ணுன்னா பாதுகாப்புக்கு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்கறது அரசோட கடமை. அதுக்கு எதுக்கு டெபாசிட்? இந்த டெபாசிட் பணம் செலுத்த முடியாத முதல் காரணத்தினாலேயே எல்லா ஜல்லிக்கட்டு ஒளிஞ்சி 3 இடத்துக்கு வந்துச்சு. இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் ஜல்லிக்கட்டு பரவி இருக்கும். இங்க எப்படி நடக்குதுன்னா, நீங்க பசுமை புரட்சி சொன்னாங்கல்ல, அது மாதிரி நம்மளோட வேர், நம்மளை விட அவன் ஒவ்வொரு சல்லி வேறையா காலி பண்ணி கடைசியா ஆணி வேருக்கு வந்திருக்கான். இந்த ஆணி வேருக்கு வந்திருக்கனாலதான் இவ்வளவு போராட்டம். ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் சல்லி வேற அறுக்க விட்டதை வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க ஏற்கனவே பேசுறீங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நான் இங்க வந்து சென்னை தான் இருக்கேன். உங்களோட பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை, நம்ம இந்த ஜல்லிக்கட்டை வந்து இப்பதுல நம்ம வந்து கண்டிப்பா தொடங்கல. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முப்பாட்டங்காலத்துல இருந்து இந்த ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு வருது. இதை வந்து வெளிநாட்டுல இருக்க ஒரு அமைப்பு தடை பண்ண சாத்தியமே கிடையாது. நாங்க அது கூடயே வளர்றோம், அது கூடயே பழகிறோம். அதை நாங்க கட்டி வச்சு இல்ல, நாங்க சாப்பிடும் போது அதுவும் வரும். நாங்க வைக்கிற தண்ணி தான் குடிக்குது. நாங்க வீட்டுல இல்லைன்னா எங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கு. ஒன்னே ஒன்று நான் கேட்டுக்கிறேன், பெப்சி தயாரிக்கிறேன்ட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டீங்க, அதுக்கு எங்க நாடு வேணும். இருக்கிற பனியன் எல்லாமே திருப்பூர்ல இருக்கு, எல்லா சாயத்தையும் ஆத்துல கலந்துட்டீங்க, அதுக்கு எங்க நாடு வேணும். இப்ப கடைசியா பீட்டான்ற போட தடை செய்ய வரீங்க, அதுக்கு எங்க நாடு வேணும். எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. நாங்க ஜல்லிக்கட்டு எப்ப நடத்துறோம்? மாசத்துக்கு, அதாவது வருஷத்துக்கு 365 நாளும் ஜல்லிக்கட்டு நடத்துறோம். தமிழோட தமிழ் புத்தாண்டு தினமான பொங்கலோட திருநாள பொங்கல் வச்சு கொண்டாடி அதுக்கப்புறம் எங்களோட வீரத்தை கால மூலியமா தெரிவிக்கிறோம். எங்க முப்பாட்டெல்லாம் வால் மூலமா தெரிவிச்சான் வீரத்தை. முப்பாட்டெல்லாம் வால் மூலமா தெரிவிச்சான். அந்த கொம்பல கூட ஒரு பாசம் இருக்கும், அந்த வந்து காளையோட கொம்பலோட ஒரு பாசம் இருக்கும். எங்க முப்பாட்டன் வீரம் பண்ணி எல்லாத்தையும் கண்டு நீங்க அங்கேருந்து பாத்திருக்கீங்க. இவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, இவனுக்கு இவ்வளவு வீரம் இருக்கு, நம்ம இவனை எப்படி விடுறது? போறாம நீங்களா இப்ப வந்தீங்க. நாங்க வந்து பாண்டியன், சேரன், சோழன் காலத்துல நீங்க வந்துட்டு இருக்கோம். எங்களோட பொண்ணு பொருளை பார்த்து அப்ப வந்தீங்க. காஃபி விற்கிறதுக்கோசம் நீங்க இந்தியாவுக்குள்ள கால எடுத்து வச்சீங்க. அப்போ ஒரு வாட்டி நாங்க விட்டு கொடுத்துட்டோம். இன்னைக்கு கால மூலியமா பண்ணிருக்கேன், கால அடங்கல, கால எங்க மூலியமா வந்துட்டு இருக்கு. இப்போ நாங்க விட மாட்டோம். எங்களோட தமிழர் பண்பாடை நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். தமிழ் மேல நீங்க என்னைக்கு அடக்குமுறை அனுபவிக்கிறீங்களோ கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. எங்களோட ஜல்லிக்கட்டு அடுத்த பொங்கல் கிடையாது, இந்த ஜனவரி முடியறதுக்குள்ள நடத்தி ஆகணும். ஏன்னா இந்தியாவோட 3வது அதிகமா எம்பிய நாங்க தான் ஓட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். 50 எம்பிய நாங்க தான் ஓட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இல்ல நீங்க வந்து யாருக்கு தயங்குறீங்க? இல்ல நீங்க யாருக்கு தயங்குறீங்கன்னு கேக்குறேன். அதாவது அரசாங்கத்தை பார்த்தா கேக்குறேன், நீங்க யாருக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் நாங்க வரணும், நாங்க வேணும், எங்களுக்கு வேணுன்ற என்னைக்கு மக்களை வந்து போராட்டத்துக்கு தள்ளுறாங்களோ அது அரசியல் கிடையாது.
மக்களுக்காக அரசியல்வாதி என்னைக்கு ஒருத்தன் போராடுறானோ அன்னைக்குதான் அது சுதந்திர நாடா மாறும். இது தமிழர்கள் மேல கை வச்சா நாங்க வீரத்துல இருந்து வந்தவங்க. நாங்க சும்மா அங்கேருந்து பிரான்ஸ்ல இருந்து வரல. எங்க முப்பாட்டங்களோட சேர சோழம் பல்லவம் எல்லாம் இங்க இருந்து வந்தோம். எங்களுக்கு வீரம் இருக்கு. நாங்க அதை அமைதியா காட்டுறோம். அதுதான் சிறப்பான முறையில் இருந்துட்டு இருக்கு. பெரிய கட்டுப்பாட்டோட ஒரு வீரியமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இளைஞர்களுக்கும் எங்க கூட இந்த பணிப்பொழிவும் பெண்களுக்கும் தலைவனுங்கிற நாங்க என்னைக்குமே வீரத்துக்கு தலைவனிங்க தான் பழக்கம். வெளியில இருக்கணும் தலைவங்க பழக்கம் இல்ல. எளியும் நாங்க தலை வணங்கவும் மாட்டோம். எங்க வாழ் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் கிடையாது. அதனால ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். நீங்க எங்க போறீங்களோ தெரியாது. ஏன்னா இங்க இருந்தா நாங்க அமிச்சாதான் நீங்க பிரதமரை பார்க்க முடியும். நாங்க ஓட்டு போட்டதா நீங்க முதல்வர். நாங்க இன்னொருத்த விட அவர் தான் போனோம். அதனால நாங்க தான் உங்களை அனுப்பி வைக்கிறோம். நீங்க இது வரைக்கும் எந்த இதுவும் சொல்லல. நல்ல விஷயமா சொல்லுவீங்கன்ட்டு அமைதியா போராடுறோம். நீங்க சொல்லலன்னா இது அப்படியே ஜல்லிக்கட்டோட போவாது. காவிரி நடுநீர் பிரச்சனைக்கு வரும். எல்லாம் பிரச்சனையும் நீங்க கோட்டுன்னு போறீங்க. கருவேல மரத்தை அகற்ற சொல்லி கோர்ட்டு 6 மாசத்துல உத்தரவு பிறப்பிச்சுட்டான். ஏன் கவர்மெண்ட்ல வேலைக்கு ஆள் இல்லையா? ஏன் அகற்றல? அதை அகற்றுங்க. ஆள் இல்லைன்னா இவ்வளவு இளைஞர் இருக்கா, கூட்டு போய் செய்யுங்க. 100 நாள் திட்டம் 150 நாள் திட்டம் இருக்குல்ல. கவர்மெண்ட் போட்ட திட்டத்தையே நீங்க மதிக்கலன்னா போடா திட்டத்தை எங்க மதிக்க போறீங்க? தமிழோட உணர்வை என்னைக்கு மதிக்கிறீங்களோ இந்த நாடு அப்பதான் வளர்ச்சி அடையும். நிச்சயமா இங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காளைகள் மட்டும் இன்னைக்கு வீதிக்கு வரல, இளம் கன்றுகளும் இருக்கிறாங்க. சம்யுக்தா பேசணும்னு ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க சம்யுக்தா, என்ன பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கீங்க? இவ்வளவு குட்டீஸ் வந்திருக்கீங்களே. ஜல்லிக்கட்டு பேசுறதுக்காக. இப்ப இங்க இந்த நாட்டிய மென்னா பீச் அந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. ஆனா சசிகலா தான் நடக்க சொல்லிருக்காங்க. சசிகலா நடக்க சொல்றது நடந்துக்குது. இந்த வாட்டி எப்படியா நடக்கணும். பசுமாடு நல்லா இருக்கணும். அதுக்காக தான் ஜல்லிக்கட்டை நடக்க வச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு பாத்திருக்கீங்களா நீங்க? யூடியூப்ல ஏதாவது வீடியோல பாத்திருக்கீங்களா? பாத்துக்கேன். மாட யார் கூட வந்தீங்க இங்க? அப்பா கூட. அப்பாவும் போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? இங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க வீட்ல இருந்து? எங்க அப்பா நான் தான். அப்பாவும் நீங்களும் வந்திருக்கீங்களா? இவங்களே யார் உங்க ஃப்ரெண்ட்ஸா? நிறைய பேர் இருக்காங்களே. ஜல்லிக்கட்டு சேவ் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு வேணும் அப்படி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு வேணும். நீங்க? ஜல்லிக்கட்டு வேணும். வேண்டும் வேண்டும் வேணும் வேண்டும் சொல்லுங்க. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேணும். அழகு. வேணும் வேணும் ஜல்லிக்கட்டு வேணும். எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு எழுச்சி பல மட்டங்கள்ல வந்துட்டு இருக்குது. குழந்தைகள்கிட்டையும் கூட இது போய் சேர்ந்திருக்கிறது. அந்த அளவிற்கான ஒரு உணர்வுமயமான ஒரு போராட்டமாக இது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்ட மாதிரி எவ்வளவு உணர்வுவயப்பட்டு இருந்தாலும் சுய கட்டுப்பாடோடு எந்த விதமான கட்டுப்பாடு இழக்காமலும் போறதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். 100 பேர் சேர்ந்தால் கூட அது 10 அணிகளாக பிரியும். பலவேறு பிரச்சனைகளை சந்திக்கும். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கானவர்கள் இன்னைக்கு மண்ணில் இறங்கி போராடுறாங்க. எல்லோரும் இணைந்த குரல்ல, ஒற்ற குரல்ல, ஒருமித்த கருத்தோடு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆட்கொடுக்காம ஒரு சுய கட்டுப்பாட்டோடு போறாங்க. இதுதான் இந்த போராட்டத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையையும் மிகப்பெரிய அது ஒரு தலைவணங்கக்கூடிய ஒரு போராட்டமாகவும் இதை மாற்றுறதுங்கிறது இந்த சுய கட்டுப்பாடு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்படியான ஒரு போராட்டம் இருக்கு காந்தி. நீங்க நிறைய நம்ம மக்களை பார்த்துட்டு இருக்கோம். இதை இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி போக வேண்டியிருக்கும், அதுக்கான தேவைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது உண்மையாலுமே ரொம்ப ஆரோக்கியமான அரசியலை பேசுறாங்க. எல்லா இளைஞர்களும் எல்லாருமே ரொம்ப தெளிவாக எதுக்காக வந்தோன்னு பேசியிருக்கிறாங்க. வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வரல. தொடர்ச்சியாக நம்ம உரிமைகள் மறுக்கப்பட்டதை பார்த்து எவ்வளவு காலம் தமிழ் அடி வாங்கிட்டே இருப்பான்னு சொல்லி எல்லாரும் வீதிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஒரு முக்கியமான தகவல் நாங்கள் சொல்லணும்னு விரும்புறோம். இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இந்த காலகட்டத்திலேயே தண்ணி இல்லாம கிட்ட 100 விவசாயிகள் செத்து போயிருக்கிறாங்க. காவிரியில் தண்ணி வராம செத்து போயிருக்காங்க. இனி வரக்கூடிய ஜனவரிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மாசம் முழுக்க அடுத்த 8 மாசம் நம்மளுக்கு வறட்சி மாசமா தான் இருக்க போகுது. அப்படின்னா எத்தனை ஆயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வார்களோ என்ற பயம் இருக்கிறது. தண்ணி வராம அவங்களை காப்பாற்றவே முடியாது. தண்ணி வந்தா தான் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் அத்தனை இடத்திலும் குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தண்ணி இருக்கும். அப்ப இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த விவசாயிகள் மீது நடக்கக்கூடிய ஒரு அழிவை நம்மளால தடுக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த போராட்டம் நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு விவசாய உயிரோட இருக்கணும்.
அந்த விவசாயி உயிரோடு இருக்கணும்னால் காவிரியில தண்ணி வரணும். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வருகின்ற மறுபடியும் செப்டம்பர் மாசம் காவிரி தண்ணிய கர்நாடகாரன் கொடுப்பானா மாட்டானா? மோடி அரசு அவங்களுக்கு உதவி செய்யவே இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா, மறுபடியும் வர்ற செப்டம்பர் மாசத்துல ஏற்கனவே போன இந்த 2 மாசத்துக்கு நடந்த மாதிரி மறுபடியும் கலவரம் நடந்தால் என்ன செய்வது? தடுப்பதற்கு என்ன செய்வது? இதுவரை தமிழக சொத்துக்கள் சூறையாடப்பட்டதை பார்த்தோம். நம்ம அந்த வர்ற செப்டம்பர் மாசத்துல இருந்து 6 மாசத்துல கர்நாடகால எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்காக காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டி போட்டு தமிழர்களை அடித்தால், உதைத்தால், அவர்கள் உயிருக்கு தீங்கு நிலைவித்தால் என்ன செய்ய போறோம்? எப்படி தடுக்க போறோம்? அப்ப இன்னைக்கு காவிரி தண்ணி இன்னைக்கே வாங்க வேண்டிய நெருக்கடியை நம்ம இன்னைக்கு கொடுக்கலனால் இதுக்கப்புறம் நம்ம இவங்களை ஜெயிக்கவே முடியாது. தொடர்ச்சியா ஒவ்வொன்றா நம்ம இழந்துட்டே வர்றோம். ஒவ்வொன்றா இழக்கும் பொழுதெல்லாம் நம்ம வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்காதான் தோணுது. இன்னைக்கு மீனவ அடி வாங்குறான், காவிரி தண்ணி இல்ல, கெயில அடி வாங்குறாங்க, முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கு, கூடங்குளத்து, இப்படி எல்லா பிரச்சனையும் பேசிக்கிட்டே இருக்கும். மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்தனை சீட்டுமே நீட்டுங்கிற பேர்ல டெல்லி கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதெல்லாம் எப்படி வாங்க போறோம்? ஆக இத்தனை பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது. அடுத்த ஆரோக்கியம் என்ன நடக்கணும்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். இது வெளிப்படையாக மத்திய அரசு அறிவிக்கணும். அவங்க கிட்டதான் மத்திய படைகள் இருக்குது, அவங்க கிட்டதான் அதிகாரம் இருக்குது, அவங்க கிட்ட சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கு. இதுல இருந்து தமிழர்களுடைய உரிமையை நம்ம பாதுகாப்பதற்கு இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நகரணும். அதுல காவிரியில தண்ணி வரணும், விவசாயி பாதுகாக்கப்படணும், ஜல்லிக்கட்டு நடத்தப்படணும். இது எல்லாமே இணைஞ்ச கோரிக்கை, தனித்தனி கோரிக்கை அல்ல. எல்லாருமே சொல்றாங்க. தமிழர்கள் இதற்கு எழுந்து நிற்க வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் இனி வரக்கூடிய இந்த விவசாயி ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாகாமல் தடுக்கணும்னால் இன்னும் இவங்க தான் காவல் தெய்வமா இன்னைக்கு வந்து காவிரியில தண்ணி விடணுங்கிற கோரிக்கையும் சேர்த்து நின்றால்தான் இந்த போராட்டம் அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நன்றி. ஷானவாஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? இறுதியா இந்த இப்படியான ஒரு பெரிய எழுச்சி, இந்த எழுச்சியை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கும் ஒரு 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 கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கான விஷயங்கள்ல எவ்வளவு நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்குது? இந்த எழுச்சியே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவானது தான். ஏன்னா தமிழ்நாட்டில் நாம வழக்கமா போராட்டங்களை எப்படி பார்த்துட்டு வர்றோம்னா, எந்த தரப்பு பாதிக்கப்படுகிறார்களோ அந்த தரப்பு அதற்காக வந்து போராடுவது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை பார்க்கிறோம். விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் விவசாயிகள் சங்கம் சேர்ந்து போராட்டத்தை அறிவிப்பார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் மீனவர்கள் வேலை நிறுத்தம் செய்வார்கள், நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டால் நெசவாளர்கள் கஞ்சி தொட்டி துறப்பார்கள். இப்படி மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான இடஒதுக்கீட்டை கேட்டு மாற்றுத்திறனாளிகள் இதே சாலையில் போராடி இருக்கிறார்கள். இப்படி நலிந்த மக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தரப்பு வந்து போராட்டத்தை நடத்திய காட்சிகளை பார்க்கிறோம். நாம் எல்லாம் அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இப்படித்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்குத்தான் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டதற்கு எதிராக தமிழ்நாடே கிளர்ந்து வந்திருக்கிறது. ஒரு போராட்டம் என்பது, ஒரு பிரச்சனை என்பது தனித்து விடப்பட்டதாக, ஐசோலேட் ஆகல, பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல வந்து இன்னைக்கு விவசாயிகளும் போராடுறாங்க, நெசவாளர்களும் போராடுறாங்க, இளைஞர்களும் போராடுறாங்க, வணிகர்கள் போராடுறாங்க, வழக்கறிஞர்கள் போராடுறாங்க. எந்த தரப்புமே போராட்டத்தில் இருந்து விலகி நிற்காத அளவுக்கு அனைத்து தரப்பும் போராடுகிறது என்பதே ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் என்பது நம்முடைய உரிமைகளை மீட்கிற வகையில் தொடர வேண்டும். அதுதாங்க முக்கியம். தோழர் காந்தி சொன்னது போல, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இங்க நாம வந்து பெண்டிங்ல கிடக்குது. எல்லாவற்றிலும் நம்மை தொடர்ந்து வஞ்சித்ததனுடைய விளைவுதான் இந்த பெருங்கோபம். இது வந்து ஒரு சாதாரண கோபம் இல்லை, இது பெருங்கோபமாக உருவெடுத்திருக்கிறதுக்கு பின்னாடியே பல விஷயங்களை நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோங்கிற காயம் நமக்கு இருக்குது. இதுல ரொம்ப தெளிவா இந்த ஜல்லிக்கட்டு தடை என்பதில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மேனகா காந்தி வந்து தொடர்ந்து இதுக்கு எதிராக பேசிட்டு வராங்க. அவங்க யார் நமக்கு தெரியும். சுப்பிரமணிய சுவாமி நம்ம பொறுக்கி என்று தொடர்ந்து சொல்றார், அவர் யார் நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து கிரண் பேடி வந்து இதற்கு எதிராக பேசுறார்கள், யார் அவங்க நமக்கு தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த, பீட்டாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு பீட்டா அமைப்பு விருது கொடுத்திருக்கிறது. அப்போ இங்க வந்து ஒரு தெரியும் தீர்ப்பை நம்ம விமர்சிக்க முடியும், நீதிபதியை விமர்சிக்க முடியும், அது சரியா இருக்க முடியுமா? அதாவது இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வரேன். இங்க வந்து ஏதோ ஒரு பீட்டா அமைப்பு, ஒரு என்ஜிஓ இங்க வந்து இவ்வளவு பெரிய மக்கள் திரளுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து அது வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கம் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் வந்து இருக்கிறது. நிச்சயமா அது இந்த குரல் என்பது அங்கேயும் உணரப்படும் தான் நான் நம்புறேன். இந்த நெட்வொர்க்கை புரிஞ்சுக்கணும் நாம. ஏன்னா இது வந்து ஒரு பியூரோக்ரசி, ஒரு ஜுடிஷியலி, பவர் சென்டர் எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு என்ஜிஓ மட்டும் இல்ல, இதுல பீட்டாவை மட்டும் குறிவைக்கிறது வந்து பலவீனமா போயிடும் நம்முடைய போராட்டம். பீட்டா அல்ல இது. பீட்டாவுக்கு பின்னால் தமிழின விரோத சக்திகள் அடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள்.
இந்த அதிகார வலைப்பின்னலை புரிஞ்சாதான் நம்ம போராட்டம் வெற்றி பெறும். எனவே பீட்டாவையும் தாண்டி இதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை, சித்தாந்தத்தை புரிந்து கொள்வோம். தமிழின பண்பாட்டை மீட்போம். தமிழினம் பல்வேறு வகையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் தேக்கத்தை அடைந்திருக்கிறது. அதையெல்லாம் மீட்கிற வகையில் நம்முடைய போராட்டத்தை விரிவுபடுத்துவோம் என்பதுதான் இந்த இளைஞர்களை நோக்கி நம்முடைய வேண்டுகோள். நன்றி நன்றி. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வந்தேன். நான் சென்னையில் வாசித்து வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மண்டை வெள்ளம் வச்சு, அதாவது வெள்ளைக்கட்டி மஞ்சள் கட்டின்னு வச்சு சின்ன பிள்ளையிலே விளையாடுவோம். அப்போவே வீரம் எங்களுக்கு விளைக்கப்படுகிறது. அந்த மாடை அப்போ குத்தி அந்த வெள்ளத்துக்காக நான் போராடி அப்போ நான் மாட்டை அடக்கும். இன்னைக்கு இந்த ஒரு 50 வருடம் 5000 வருடம் உள்ள கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் வந்து எப்படி ஒரு சொல்கிறேன்னா, இன்றைய மக்களுக்காக அரசாங்கமா, அரசாங்கத்துக்காக மக்களா, சட்டத்துக்காக மக்களா, இந்த மக்களுக்காக சட்டமா? இவ்வளவு 7.5 கோடி தமிழர்கள் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய உணர்ச்சியை உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒரு சட்டத்தை நீட்டு தேர்வுக்கு நைட்டில் திடீர்னு எத்தனையோ சட்டத்தை உருவாக்குறீங்க, அவசர சட்டங்கள் உருவாக்குறீங்க. இத்தனை கோடி தமிழர்கள் உணர்ச்சிகளுக்கு உங்களால் சட்டம் உருவாக்க முடியாதா? அப்போ எனக்கு இருக்கிறது பூரா என்ன அவ்வளவு இது பண்ணிக்கிறேன்னா, மிதிக்க மண்புழு மலைப்பாக மாறும், தீட்ட திட்டல் புயலாக மாறும். காந்திய வழியில் அறவழியில் போராட்டி கொண்டிருக்கிறோம். கை ஏந்தினால் கிடைக்கும் என்றால் கை ஓங்கினால் சொல்லி பின்பற்ற வைக்க தமிழகத்தை அறிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா அந்த அறவழி போராட்டம் இன்னும் மேன்மை அடையும், ரொம்ப தீவிரமடையும். நிறைய பேர் அதை பத்தி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சுருக்கமா நண்பா சொல்லுங்க. என்னோட பேர் சக்திவேலன். நான் வந்து இங்க முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே வந்து நீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போய் வச்ச தலைப்பு என்னன்னா, இது வந்து தமிழரோட உணர்வு, கலாச்சாரம். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பிசிஏ ஆக்ட் வந்து இதுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்காத விஷயம் என்னன்னா, இது பின்னாடி ஒரு விதை அரசியல் இருக்குது. விதை அரசியல் என்னன்னா, ஜல்லிக்கட்டு ஒழிஞ்சிச்சுன்னா நம்மளோட ஜல்லிக்கட்டு காளைகள் ஒழியப்படும். ஜல்லிக்கட்டு காளை எதுக்கு மெயினா பயன்படுத்தப்படுதுன்னா 2 விஷயம் தான். ஜல்லிக்கட்டு காளை வந்து விவசாயி வந்து உழுவுறதுக்கு பயன்படுத்தவே இல்லை. 2 விஷயம் தான். ஒன்னு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு, இன்னொன்னு வந்து சென்னைக்கு செனவிருத்திக்காக பயன்படுத்துறான். ஏன் அது பர்டிகுலரா ஜல்லிக்கட்டு காளையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஜல்லிக்கட்டு காளைக்கோட வீரியம், அதோடைய வந்து வலிமை வந்து மற்ற காளைங்களை விட ரொம்ப ஜாஸ்தியானது. அதனாலதான் அதை யூஸ் பண்றான். இப்போ ஜல்லிக்கட்டு தடை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஜல்லிக்கட்டு காங்கேய மாதிரி காளைகளை விவசாயி வந்து அவ்வளவு செலவு பண்ணி அதை போற்றி வளர்க்கறது இயலாத போயிடும். அதனால அடுத்து என்ன நடக்கும், ஜல்லிக்கட்டு காளைகளை அழிஞ்சிடும். அப்ப என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமா சீம காளையோட செனை இங்க வரும். அந்த சென ஊசியோட இது பேர் தான் விதை அரசியல். அந்த சென ஊசியை இங்க வந்து வியாபாரம் பண்ணி நம்மளோட விவசாயி ஆர்டிபிஷியலா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இன்னைக்கு தடை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெர்சி மாடு, ஜெர்சி பால், நம்ம குடிக்கிற பால் ஃபுல்லா முக்காவாசி ஜெர்சி பால் தான் குடிக்கிறோம். அதை தான் தடை பண்ணணும். இந்த விதை அரசியலுக்கு தான் இவ்வளவு பேரும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த விதை அரசியல் இதுல மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து விவசாயி வந்து அவனோட விதை, அந்த விதை நெல்லு கூட வெளிநாட்டுல கையேந்தி நிக்கிறான். ஒரு கேஸ் ஒண்ணு இருந்துச்சு, மொசண்டோ சீட்ஸ்னு சொல்லிட்டு. அந்த கேஸ்ல என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்குற விதையை வந்து வெளிநாட்டுக்கார அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்னா, அந்த விதையை நீ ஒரு வாட்டி தான் விதைக்க முடியும், அது ஒரு வாட்டி தான் அது பலன் கொடுக்கும். அது மாதிரி விதை நெல்லை தமிழர் எப்படி போட்டுறான் தெரியுமா? அந்த காலத்துல பூமிக்கு அடியில பல அடி பள்ளத்துல வந்து புதைச்சி வச்சான். அதாவது இயற்கை சீற்றத்தினால அழியக்கூடாதுன்றனால. அதே மாதிரி கோயில் கும்பத்துக்குள்ள வச்சிருந்தான். அப்படியாப்பட்ட விதை நெல்லை வறுமையில கூட விற்க மாட்டான். ஆனா இன்னைக்கு என்னன்னா, விதை நெல்லுக்காக கையேந்தி நிக்கிறோம். இன்னைக்கு நாட்டு கோழி அழிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் பிராய்லர் சாப்பிட ஆரம்பிச்சோம். அதனால எவ்வளவு கேடு வருது. அதை தடை பண்ண எந்த அரசியல் கட்சியும் முயற்சி எடுக்கல, நீதிமன்றம் அதை தடை பண்ணல. அதே மாதிரிதான் இப்ப காளை மாடு அழிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு எல்லா மாடு நம்ம வெளிநாட்டு காளைகள் இயற்கையை நோக்கி போவோம். நம்முடைய பாரம்பரியமான எல்லா விஷயங்களையும் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக தான் இதை கொண்டு போறோம். இந்த அறிவியல் உண்மையை ஏன் நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம வந்து தெரிவிக்க மாட்டோம்? நீதிமன்றமும் அரசாங்கத்தோட கடமை என்னன்னா, ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அதாவது நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கும் இருக்கு, நீதிமன்றத்துக்கும் இருக்கு. நம்மளுடைய ஆரோக்கியத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மளெல்லாம் வந்து மண்ணை மலடாக்கி நம்மளோட வாழ்வாதாரத்தை மலடாக்கி நம்மளை வந்து அடிமைப்படுத்தணும்ன்றது அவங்களோட எண்ணம். இந்த கருத்தை ஏன் நம்ம நீதிமன்றத்துக்கிட்ட எட்டு போய் வைக்க மாட்டோம்? இந்த கருத்துக்களை தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பேசுறாங்க. நிச்சயமா இந்த குரல்ங்கிறது அங்க போய் சேரும். ரொம்ப சுருக்கமா, அவங்களுடைய நேரம் ரொம்ப குறைவா. வணக்கம், நான் சுரேஷ் குரோம்பேட்ல இருந்து வரேன். நான் ஐடி செக்டார்ல இருந்து இருக்கிறோம். ஃபார் தி பாஸ்ட் 3 days நாங்க இங்க தான் இருக்கோம்.
ஃபர்ஸ்ட் டே வந்து வெறும் ஒரு 7 மெம்பர்ஸ் தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து மோர் தென் 300. இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எல்லாத்துக்கும். யாருமே எதையுமே நாங்கள் லீட் பண்ணல. அவங்க லீடர். இப்ப 300 எல்லா இடத்துல இருந்து அப்படிதான் வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் யாரு என்னன்னே தெரியாது. இங்க இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. செகண்ட் திங் இங்க வந்து தான் அறிமுகமாறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் மோடி மேல இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது நமக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஏதாவது ஜல்லிக்கட்டு நடத்த விடுவாங்கன்னு. ஆனா ஓவர் நைட் நவம்பர் 8 அன்னைக்கு ஓவர் நைட்ல 8 மணிக்கு டிமானிட்டைசேஷன் அறிவிக்கும் போது ஒரு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லாத செயலை இமீடியட்டா ஆன் தி ஸ்பாட் கொண்டு வரும் போது 1 கோடி ஜனங்களுக்கு மேல தமிழ்நாடு ஜனங்க இவ்வளவு நம்ம சஃபர் பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு கன்சிடர் கூட பண்ண நம்ம சீஃப் மினிஸ்டர் அங்க போக வேண்டியதா சூழ்நிலை. போராட்டத்தில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை 1 கோடின்றார். அங்க உள்ளவங்க யாருமே நம்மள என்டேப் பண்ணல. நம்ம தான் திரும்ப அங்க கெஞ்சி போக வேண்டியதா இருக்கு. அது ஒண்ணு நடக்குது. ரெண்டாவது நீட்டுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் கொண்டு வரும்போது பிஜேபி கவர்மெண்ட் என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் கொண்டு வரும்போது தமிழர்களை மேலும் மேலும் போட்டு நசுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்க இதை விட மாட்டோம். ஜல்லிக்கட்டு டில் ஹேப்பன் நடக்கிற வர நாங்க இந்த இதை விட்டு நவரவே மாட்டோம். ரொம்ப சுருக்கமா நம்முடைய கெஸ்ட் வந்து அஜிதா மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க. கன்ஸ்ட்ரக்டிவா இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போறதுங்கிறத பத்தி நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. இதுல என்னுடைய ஒரு கருத்து என்ன இருக்குன்னா இதுக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு இதுக்கு ஒரு தலைமை கண்டிப்பா தேவைங்கிற மாதிரி பேச்சு வந்தது. அந்த தலைமை அவசியம்தான். ஆனா அது ஒரு நபரா இருக்கணுமா அல்லது ஒரு சித்தாந்தமா இருக்கணுமாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இங்க நான் இந்த சமூகத்தில் இருக்கிற இன்டலெக்சுவலுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பட்டுக்கோட்டையருடைய ஒரு வார்த்தையை சொல்லி, அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டுல, அதனால எதுக்கும் தகுதி இல்லாதது ஆட்டம் போடுது வெளியிலங்கிறது அவருடைய வார்த்தை. நான் முடிச்சிடுறேன். அதாவது இந்த வரியில என்ன முக்கியத்துவம் இருக்குன்னா, அறிவு உள்ளதுன்னு அதையும் அக்ரிநிலை சொல்றாரு, ஆட்டம் போடுறதையும் அக்ரிநிலை சொல்றாரு. அதனால இன்டலெக்சுவல் நீங்க முன்ன வந்து சித்தாந்தத்தை முன்னெடுத்து தனி நபர்களாக தலைவனாக இல்லாம, ஏன்னா தலைவனை நம்பி 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 வீணானதுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டம். இந்த ஆர்ப்பரிக்கும் சத்தம் எல்லாமே ஒரு தனி நபருக்கு பின்னாடி, அந்த கூல கொம்புடுக்கு பின்னாடி போனதுனாலதான் இந்த அவல நிலை. அதனால தனி மனிதன் பின்னாடி இல்ல, ஒரு சித்தாந்தத்தின் பின்னாடி. நம்மளுடைய தேசியமே அதுதான். திசையை இயம்புவதுதான் தேசியம். அந்த தேசியத்தை சொல்வதனாலதான் இது தேசம். அதனால திசை என்பது என்ன? சித்தாந்தம். சித்தாந்தத்தை முன்னெடுத்து இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதை வழி நடத்துறதுக்கு இன்டலெக்சுவல் முன்ன வரணும். நீங்க உள்ள இருந்தீங்கன்னா பட்டுக்கோட்டையுடைய விமர்சனத்துக்கு அக்ரிணைக்கு தகுதியானவர்களா நீங்க ஆயிருவீங்கிறத இந்த வேண்டுகோளாக இந்த போராட்டத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வந்திருக்கிற அத்தனை இளைஞர்களுமே இன்டெலெக்சுவலா தான் இருக்காங்க. பல விஷயங்களை டீப்பா பேசுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆனா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கன்சிஸ்டன்டா போறதுக்கான பார்வையும் தேவைப்படுது. ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாரும் வந்துட்டு இது வரைக்கும் நடந்தது, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத மட்டும் பேசுனீங்க. நான் இங்க முன்னெடுத்த போறது என்னன்னா, இதுக்கப்புறம் எங்க போராட்டம் என்னவா இருக்க போகுது, நம்ம எதை நோக்கி போக போறோம் அப்படின்னு. எப்போ நம்மளோட வாழ்வுரிமை பேஸ்ல இருந்து அடிக்கப்படுதோ, நாங்க இப்ப என்ன பண்ண போறோம், எங்க தமிழ் உரிமை எங்கெங்கெல்லாம் அடி வாங்குச்சோ அது எல்லாத்துக்குமே நாங்க இனிமேல் போராட போறோம். ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டுன்னு ஆரம்பிச்சோம். ஆனா இந்த போராட்டம் இனிமேல் காவேரி பிரச்சனை, ஜல்லிக்கட்டு, எதுவாக இருந்தாலும் மீத்தேன் இது எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அதை நோக்கி போக போகிறோம். அதுக்கு முதல் கட்டமாக நாங்கள் வாக்காளர் அட்டை எல்லாருமே கொடுக்கறதா ரிட்டர்ன் கொடுக்கறதா எலெக்ஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கறதா சொல்லி முடிவு எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் எல்லாருமே அவங்கவுங்க அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. அந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்க, நீதிமன்றத்தை கை காட்டு சொல்றாங்க. எல்லாருமே அரசாங்கத்தை சொல்றாங்க. அந்த அரசாங்கம் என்ன சொல்றா, நீதிமன்றத்தை குறை சொல்லுது. நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு வாங்கல. அந்த நீதிமன்றத்தை நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீதிமன்றம் சினிமாக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கு உடனடியாக ஒரே வாரத்தில் தீர்ப்பு தராங்க. டிசம்பர் 7ஆம் தேதி விசாரணை முடிஞ்சது. 1.5 மாசம் ஆச்சு. ஏன் இதுக்குன்னு தீர்ப்பு வாங்கல? நீங்களும் வேலை போயிட்டீங்களா? நீதிமன்றம் நீதிபதி இதுலயே நீதி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏன் நீதி தர லேட் பண்றீங்க? ஏன் லேட் பண்றீங்க? நீங்க நீதிபதிகள் தானே? எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அரசாங்கம் கை விரிச்சிச்சு. நீதிமன்றத்தை நம்பி இருக்கோம். நாங்க நீதிமன்றத்தை நம்பி இருக்கோம். நம்ம வந்து பொதுவாக தீர்ப்புகளை எல்லாம் விமர்சிக்க முடியும். நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறதுக்குள்ள போவேனா கன்ஸ்ட்ரக்டிவா போயிட்டு இருக்கீங்க. உங்கள் மீதான நம்பிக்கை இல்ல, உங்கள் மீதான நம்பிக்கை பெருசா இருக்கிற நேரம் உங்கள் குரல்கள் மொத்தமா கேட்கிற ஒரு சூழல். நம்ம அதை வந்து வேறு வேறு பார்வைகளை வச்சு அதுக்கு வேற ஒரு காரணத்தை கற்பிக்க உங்களோட உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றது மற்ற விஷயங்களுக்கு சீக்கிரமா கொடுக்கிற தீர்ப்பை இதுக்கு உடனே கொடுங்கன்றீங்க. குரல் 7.5 கோடி பேர் போராடுறோம். இதுக்கு ஏன் கொடுக்கல? ரொம்ப சுருக்கமா, எல்லாருக்கும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் பெரம்பூர்ல இருந்து சென்னையில இருந்து வரேன். கடந்த 2 நாட்களா வந்து நான் இதுல கலந்துட்டு இருக்கேன்.
ரெண்டு மூணு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாரும் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ன்றது ஒரு பில்டிங் கிடையாது. அதுல உள்ள இருக்க நீதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மனுஷங்க தான். 7.5 to 8 கோடி மக்களோட உணர்வை ஒரு மனுஷனாலேயே புரிஞ்சுக்க முடியலன்னா வேற யாரால புரிஞ்சு முடியும்? ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட விஷயத்தை நமக்கு அறியாமே நிறைய விஷயத்த வந்து நம்ம இழந்துட்டே வரோம். இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சேவல் சண்டைன்னு ஒரு விஷயம் இருந்தது, அதை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர்ன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம் நண்பர்கள். அதே மாதிரி இது எல்லாத்தையும் காக்கிறதுக்கு தான் இங்க நிக்கிறோம். நெல்லா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இந்த பாரம்பரியமான நம்மளோட உணவு, உடை எல்லாமே நம்மளோட இனம் எல்லாமே அழிஞ்சு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நன்றி. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. என் சகோதரன் சகோதரிகளுக்காக வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு நான் 2 நாளா பார்த்துட்டு இருக்கேங்க. ஆனால் என்னால் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு பிள்ளைங்க தவிக்கிறாங்க. எனக்கு 27 வயசு பையன் இருக்கிறான். என்ன இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த மோடி வந்து முதலமைச்சர் போய் கேட்டிருக்காரு. மோடி வந்து அதுக்கு வந்து பதில் எதுவுமே கொடுக்கல, ஒன்று முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கூட நிக்கிறோம், இதுல வந்து தமிழக அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையை நாங்க ஆதரிக்கிறோங்கிற அது வந்து அவர் நாங்க டிவியில பாத்துட்டு இருந்தேன் சார். நான் பாத்துட்டு இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, சாதாரண மனுஷன் மாதிரி. ஒரு முதலமைச்சர்னா நமக்காக பாடுபடுங்க, நாங்க தேர்ந்தெடுக்கிறோங்க முதலமைச்சரை. யார் தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சரை? இந்த கேள்விகள் எல்லாம் எல்லாருமே எழுப்பி இருக்கோம். அடுத்து வந்து சீட்ல வந்து உட்கார்ந்து அந்த கேள்விகளை பலரும் எழுப்பி இருக்காங்க. இல்லங்க, நேரம் கடந்து போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு. ரொம்ப சுருக்கமா முடிங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த இளைஞர்கள் வந்து ஒரு விதைகள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரியான பெண்கள் தான் எங்களுக்கு முழுமையா அந்த பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமா இருக்காங்கன்றாங்க. நீங்களும் அதுல நிக்கிறீங்க. போட்டிருக்கிறாங்க, போட்டு இப்போ விதை வந்து பயிராகி முளைச்சி இன்னைக்கு வந்து அறுவடை ஆயிட்டாங்க. யாரு? காளைகள். எங்கள் காளைகள், இவர்கள் அனைவரும் எங்கள் காளைகள். இன்னும் அந்த காளை அடக்கிறதுக்கு இந்த காளைகள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக நிச்சயமா இத வந்து உங்க உணர்வு புரிஞ்சுக்கிற உங்க உற்சாகமான ஆதரவுங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். பேசலாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒவ்வொரு நாளும் பேச போறோம். ரொம்ப சுருக்கமா இல்ல ரொம்ப சுருக்கமா ஜெகன், ரொம்ப சுருக்கமா. அதாவது எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி நாங்க பேசணும். இவ்வளவு நேரம் முடிஞ்சது வந்து நல்லதா போயிட்டு இருந்துச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க எங்களோட வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நாங்க திருப்பி கொடுக்க போறோம். பன்னாட்டு நிறுவனங்களை போயிட்டு நாங்க முற்றுகையிட போறோம். அதாவது பன்னாட்டு நிறுவனம் அந்த கார்பரேட் சதினாலதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் நாட்டுக்கோழி அழிச்சு பிராய்லர் கோழி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து பொங்கலையும் மாட்டு பொங்கலையும் அழிச்சுட்டா நம்ம மாட்டை வந்து கொண்டாட மாட்டோம், மாட தெய்வமும் வணங்க மாட்டோம். அப்போ வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் கொண்டு வருவான், தமிழ்நாட்டில் வந்து அவன் வியாபாரம் பண்ணுவான், போர் கொண்டு வருவான். அதுக்காக தான் வந்து கார்பரேட் சதியில தான் சொல்லுங்க. இங்க லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இதன் வாயிலா தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த ஒற்றுமை நிலைக்கட்டும், வெற்றி கிடைக்கும். நடக்க போகுது ஜல்லிக்கட்டு. இளைஞா, நீ தயாராரு, மல்லு கட்டு, நீ லவ் பண்ற மணிக்கு தாலியா கட்டு. நன்றி. மிக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட மிக ஒரு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு போராட்டம். தொடர்ந்து லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், நிறைய குடும்ப தலைவிகள் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தில் தங்களுக்காக வர்றாங்க. அப்படியே தலைவர் தங்களுடைய கோரிக்கைகளை நாங்க உங்களோட இருக்கோம்னு சொல்லி பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த வீர விளையாட்டை நேரில் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழர் என்ற அடையாளத்தோடும் தமிழர் என்ற உணர்வோடும் பல பேர் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பள்ளி குழந்தைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பிறந்த குழந்தைகளை தொடங்கி பள்ளி குழந்தைகள் இருந்து எல்லோரும் பேசுகிறார்கள். எல்லோரும் தீவிரமான அரசியலை பேசுகிறார்கள், தீர்க்கமான அரசியலை முன்னெடுக்கிறார்கள், மாற்று அரசியலை முன்வைக்கிறாங்க. எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். நாங்கள் ஒரு சாத்வீகமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஜல்லிக்கட்டை நடத்துங்கள் என்கிற கோரிக்கையை 2 அரசுகளுக்கும் வைத்திருக்கிறார்கள். அரசாங்கங்களும் நாங்கள் தொடர்ந்து இது குறித்து பேசுகிறோம் என்கிறார். முதல்வர் பிரதமரை பார்த்திருக்கிறார். ஒரு சாதகமான ஒரு அம்சம் வரும் என்கிற ஒரு சூசகமான ஒரு தகவலை கொடுக்கிறார். ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் கொண்டு வருவோம் என்பதாக அது அறிந்து கொள்ளப்படுகிறது. எப்படி இருந்தாலும் காரணங்களை சொல்லாமல் இந்த இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த வேண்டும். அதுதான் இவர்களுடைய உணர்வுகளுக்கு அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். அந்த விதத்தில் அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எங்க இருந்து வந்தாங்க? எதிர்த்து பேசிட்டு